உலகில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்காகவும் 1½ அடியில் குறள் எழுதிய திருவள்ளுவர் ஒரே ஒரு ஜீவனுக்காக மட்டும் 4 வரிகளில் கண்ணீருடன் ஒரு பாடல் எழுதியுள்ளார். யார் அந்த பெருமைக்குரிய ஜீவன்? அவர் மனைவி வாசுகிதான். வாசுகி தன் கணவருக்கு உணவு பரிமாறும்போது வள்ளுவர் வாசுகியிடம் ஒரு ஊசியும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரும் கேட்பார். வாசுகியும் ஏன் என்று கேட்காமல் அவ்வாறே வைப்பார். இதற்கான காரணத்தை அந்த அம்மையார் இறக்கும் தருவாயில்தான் தன் கணவரிடம் கேட்டாராம். வாசுகி, பாவத்தில் பெரிய பாவம் நாம் உண்ணும் உணவு வீணாக்குவதுதான். சாப்பிடும்போது கீழே விழும் சாதத்தை ஊசியில் எடுத்து தண்ணீரில் அலசி பின் மீண்டும் சாப்பிடத்தான் ஊசியும் தண்ணீரும் கேட்டேன். நீ பரிமாறும்போது ஒரு சோற்று பருக்கை கூட விழாததால் உனக்கு அதன் பயன்பாடு கடைசி வரையில் தெரியாமலேயே போய்விட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். வள்ளுவரின் இல்லத்திற்கு துறவி ஒருவர் வந்தார். அவர்கள் இருவரும் பழைய சாதம் சாப்பிட்டனர். அப்போது வள்ளுவர் வாசுகியிடம், சோறு சூடாக இருக்கிறது, விசிறு என்றார். பழைய சோறு எப்படி சுடும்? அந்த அம்மையார் கேள்வியே கேட்கவில்லை, விசிற ஆரம்பித்து விட்டார். இப்படி கணவருடன் வாதம் செய்யாமல் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் கொண்டிருந்தார். அந்த கற்புக்கரசி ஒரு முறை கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தார். வள்ளுவர் அவரை அழைக்கவே கயிறை அப்படியே விட்டுவிட்டு வந்தார். குடத்துடன் கூடிய அந்த கயிறு அப்படியே நின்றதாம். இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் அந்த கணவன் கொடுத்து வைத்தவன் தானே. அந்த மனைவி ஒரு நாள் இறந்து போனார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று ஊருக்கே புத்திமதி சொன்ன அந்த தெய்வப்புலவரே, மனைவியின் பிரிவை தாழாமல் அடியிற்கினியாளே, அன்புடையாளே, படிசொல் தவறாத பாவாய், அடிவருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய், இனிதான் என் தூங்கும் என் கண் இரவு என்று கண்ணீர் மல்க ஒரு 4 வரி பாடல் எழுதினார். அடியவனுக்கு இனியவளே, அன்புடையவளே, என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே, என் பாதங்களை வருடி தூங்கச் செய்தவளே, பின் தூங்கி முன் எழும் பேதையே, என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ என்பது பாட்டின் உருக்கமான பொருள். இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு கூட நீதிமன்ற வாசலில் நிற்கும் தம்பதியர் இந்த சம்பவத்தை மனதிற்குள் அசை போடுவார்களாக.